நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இந்த இனிமையான காலை பொழுது எல்லோருக்குமே நல்ல பொழுதாக அமைய பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினமும் நாங்கள் சக்தியினுடைய பிரஸ் ரிலீஸை ஆரம்பிக்கின்றோம். இன்று வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் காணப்படுகின்ற செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பிரஸ் ரிலீஸ் பகுதியில் இன்றைய தினமும் நியூஸ் ஃபர்ஸ்டிலிருந்து இணைந்து கொள்கின்றார் ஜெகநாத் கண்ணா. வணக்கம் ஜெகன். வணக்கம் கண்ணா. வணக்கம் நேர்களே. சரி, இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளில் என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கிறது என்பதை பார்க்கிறதுக்கு நாங்கள் தயார். அந்த அடிப்படையில் முதலில் நாங்கள் தினக்குரல் பத்திரிகையோடு ஆரம்பிக்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பம் என்கின்ற செய்தியாக அமைந்திருக்கின்றது. இது தினக்குரல் பத்திரிகையின் ஒரு செய்தியாக வந்திருக்கிறது என்பதை இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் 2300க்கும் மேற்பட்ட பரீட்சை நிலையங்களிலே 2,96,000க்கும் மேற்பட்ட பரீட்சார்த்திகள் இன்று இந்த உயர்தர பரீட்சையை எழுதுகின்றார்கள். இன்று காலை 8:30க்கு முதலாவது பரீட்சை ஆரம்பமாகின்றது. ஆகவே முன்கூட்டியே பரீட்சை நிலையங்களுக்கு சமூகம் அளித்த அனாவசிய அசௌகரியங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் பரீட்சை எழுதும் அனைவருக்கும் நாங்களும் எமது இந்த நிகழ்ச்சியூடாக வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்ளும். நிச்சயமா. எனவே அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, நாங்க இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியே போகலாம். பிரதான தலைப்புச் செய்தி ஜெயலலிதா காதல் கடித கட்டுரை விவகாரம் இந்திய பாராளுமன்றத்தில் பெரும் அமளி. இலங்கை தூதரை அழைத்து கண்டனம் தெரிவிப்போம் சுஷ்மா தெரிவித்திருக்கிறதாக செய்தி வெளியாக. இன்றைய தினத்திலே அனைத்து பத்திரிகைகளிலும் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, அண்மையில் இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சு இணையதளத்திலே ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. குறிப்பாக தமிழக முதல்வர் நரேந்திர மோடி பிரதமர் அவர்களுக்கு தொடர்ச்சியாக எழுதும் இந்த மீனவர் விவகாரத்திலே எழுதும் கடிதங்களை மையமாக கொண்டு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருந்தது. இதில் அவரை, அதாவது தமிழக முதல்வரை அவதூறு செய்யும் வகையில் சில விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்து பல்வேறு எதிர்ப்புகள் தமிழகத்திலும் இந்தியா முழுவதிலும் இருந்து தற்பொழுது எழுந்திருக்கின்றன. இதன் அடிப்படையிலே ஏற்கனவே இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சின் ஊடக மையத்தின் பணிப்பாளர் இது தொடர்பாக தமது வருத்தத்தை தெரிவித்திருந்தார். அதே போன்று இந்த விடயத்திற்கு எதிர்ப்பு வெளியான உடனேயே அந்த குறித்த அந்த செய்தி இணையதளத்திலிருந்து அகற்றப்பட்டிருந்தது. ஆகவே தற்பொழுது இது முற்றுப்பெற்றதாக இல்லை. தமிழகத்தை பொறுத்த மட்டிலே தொடர்ச்சியாக போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இலங்கை நிறுவனங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை முற்றுகையிட்டு அங்கு எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே போன்று நேற்றைய தினம் இந்திய மக்களவை, அதே போன்று மாநில ராஜ்யசபாவிலே தொடர்ச்சியாகவே இது தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக இது குறித்து இந்திய மத்திய அரசாங்கம் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும், இந்தியாவுக்கான இலங்கை தூதுவரை நேரடியாக அழைத்து இது தொடர்பில் கண்டனம் வெளியிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இதனை இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் நேற்று தினம் ஏற்றுக்கொண்டிருந்தார். அதே போன்று நேற்று மாலை வேளையிலே இலங்கையின் தூதுவரை அழைத்து அவர் தமது கண்டனத்தை, அதிருப்தியை வெளியிட்டதாகவும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கின்றன. எவ்வாறானும் தொடர்ச்சியாகவே இந்த விடயத்திலே, குறிப்பாக தமிழகத்தில் நேற்று இந்திய திரையுலகத்தினர் ஒன்று திரண்டு அங்கு ஒரு பாரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபல சினிமா நட்சத்திரங்களான சிவகுமார், சூர்யா, விஜய், ஜீவா போன்ற பலரும், அதை போன்று சின்னத்திரை சார்ந்தவர்களும், அதை போன்று ஏனைய பல இந்த தொழில் ரீதியாக இதனை முன்னெடுக்கும் பலரும் பாரிய அளவிலே ஒன்று கூடி சென்னையில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். இதேவேளை இலங்கையிலிருந்து இந்தியாவிலே நடைபெறும் ஒரு பிரத்யேகமான போட்டி, கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொள்வதற்காக அங்கு சென்றிருந்த 16 வயதுக்குட்பட்ட இலங்கை கிரிக்கெட் அணியும் விமான நிலையத்திலிருந்தே திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இதுதான் தற்போது இந்த பிரச்சனையில் வலுவடைந்திருக்கும் நிலை. ஆகவே இந்த விடயத்திலே தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியும் இந்த விடயத்திலே கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றன. சரி, அடுத்த செய்திக்கு போலாம். அடுத்த செய்தியாக உயிர் காப்பு படகுகளில் இந்தியாவுக்கு திரும்புங்கள், 157 தமிழர்களுக்கும் ஆஸ்திரேலியா பணிப்புரை விடுத்திருக்கிறதாக செய்தி காணப்படுகிறது. ஆமா, ஏற்கனவே இந்தியாவிலிருந்து புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு சென்ற இந்த 157 பேரும் தற்பொழுது பப்புவா நியூகினியாவில் இருக்கக்கூடிய முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேறுமாறு அவர்களுக்கு படகு வசதிகளை செய்து கொடுத்து ஆஸ்திரேலிய அதிகாரிகள் வலியுறுத்துவதாக நேற்று
தினம் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்த கருத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த 157 பேரில் அநேகமானவர்கள் இலங்கை தமிழர்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது. இவர்கள் நீண்ட காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அகதி முகாம்களிலே அகதிகளாக வாழ்ந்து வந்தவர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. ஆகவே இந்த பிரச்சனை தற்பொழுது மற்றும் ஒரு மனிதாபிமானமற்ற செயற்பாட்டில் ஆஸ்திரேலியா ஈடுபடுவதாக அந்த நாட்டிலே இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் விவகாரத்தில் செயற்படக்கூடிய செயற்பாட்டாளர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார்கள். அடுத்து மன்னார் உப்புக்குளம் ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் உடைக்கப்பட்டு திருட்டு என்ற செய்தி ஒன்று இடம்பெற்றது. அண்மை காலமாகவே வடக்கிலே, குறிப்பாக வடக்கில் இருக்கும் 5 மாவட்டங்களிலும் அதே போன்று மலையகத்திலும் பல ஆலயங்கள், கொழும்பில் கூட ஒரு இந்து ஆலயம் உடைக்கப்பட்டு பெருமதியான பணம் நகைகள் கொள்ளையிடப்பட்டிருந்தன. இந்த சம்பவங்கள் பின்னர் குறிப்பாக இது ஒரு இனவாதத்தை அடிப்படையாக கொண்ட தாக்குதல் அல்லாது குறிப்பிட்ட சிலரின் கைவரிசையாக, கொள்ளையர்களின் கைவரிசையாகத்தான் பெரும்பாலும் அமைந்திருக்கின்றன. ஒரு சில சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நேற்று தினம் மன்னாரிலும் இதே போன்ற ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இதில் நேற்றைய தினம் விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுவரை சந்தேக நபர்கள் தொடர்பான தகவல்கள் வெளிவரவில்லை. அடுத்த செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திதான். அடுத்ததாக தமிழகத்துடன் நெருங்கிய உறவை பெரும்பாலான இலங்கையர் ஏற்கவில்லை, கருத்து கணிப்பீடு வெளிப்படுத்தும் யதார்த்தம் என்ற ஒரு செய்தி நேற்றைய தின போராட்டத்தில் வெளியாகிய செய்தியாக அந்த புகைப்படத்தோடு காணப்படுகிறது. அடுத்த செய்தியாக தினக்குரலினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கம், உலகம் கண்களை மூடிக்கொண்டிருப்பது ஏன் என்ற கேள்விக்குறியோடு வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினக்குரலினுடைய கார்ட்டூனாக வெளியாகி இருக்கும் விஷயம் ஐக்கிய தேசிய கட்சியின் வீட்டு திட்டம், அரசாங்கத்தினுடைய இந்திய வீட்டு திட்டம், நடுவில் தோட்ட தொழிலாளி ஒருவர் அப்பாவியாக நிற்பதே. இரண்டு தரப்பிலுமே தொடர்ச்சியாக பெருந்தோட்ட மக்களுக்கு இந்த வீட்டு வசதிகளை செய்து கொடுப்பதாக கூறி அவர்களை தூண்டில், அதாவது மீன்களை பிடிப்பது போல் பெருந்தோட்ட மக்களின் அந்த வாக்குகளை பெற்றுக்கொண்டாலும் இன்றும் அநேகமானவர்கள் அந்த தொடர் குடியிருப்புகளில் வாழ வேண்டிய அவல நிலையில் தான் இருக்கின்றார்கள். நிச்சயமாக. அடுத்த பத்திரிகைக்கு போகலாம். அடுத்த பத்திரிகையாக இன்று வெளியாக இருக்கும் வீரகேசரிக்கு போகலாம். வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, இலங்கையின் செயலுக்கு இந்தியா கடும் கண்டனம், பாராளுமன்றத்தில் அமளி துமளி, தூதுவரை அழைத்து அதிருப்தி தெரிவிப்பதாக சுஷ்மா உறுதி, தமிழக போராட்டங்கள் நமக்கு புதியவை அல்ல, கட்டுரை வெளியிடுவதற்கு எதிராக நடவடிக்கை என்கின்றார் பிரிகேடியர் என்ற ஒரு செய்தி வெளியாக. பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் ஊடக மையத்தின் பணிப்பாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய நேற்றைய தினம் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக தமிழகத்திலே இலங்கைக்கு எதிரான போராட்டங்கள் புதியதல்ல. அனைத்து விடயங்களுக்குமே ஒரு சிறிய விடயமாக இருந்தால் என்ன, அது பாரதூர விடயமாக இருந்தால் என்ன, அங்கு பாரிய அளவில் போராட்டங்கள் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட விவகாரத்திலே அந்த இந்திய பிரதமரையும் தமிழக முதல்வரையும் தொடர்பு படுத்தி எழுதப்பட்ட அந்த செய்தி எழுதப்பட்டவருக்கு எதிராக, அந்த செய்தி வெளியாகியமைக்கு காரணமானவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நேற்றைய தினம் பிரிகேடியர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக இலங்கை அரசை கண்டித்து திரண்டது தமிழக திரையுலகம், நடிகர்கள் விஜய், சூர்யா, ஜீவா உள்ளிட்டோர் பங்கேற்பு என்ற செய்தி. சென்னை வந்த இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் திருப்பி அனுப்பி வைப்பு என்ற செய்தி இங்கேயும் காணப்படுகிறது. சட்டம் ஒழுங்கை அமல்படுத்துங்கள், அமெரிக்கா மீண்டும் கோரிக்கை விடுத்திருக்கிறதாக நேற்றைய தினம் காணாமற் போனவர்களின் உறவினர்களுக்கும் ராஜதந்திர பிரதிநிதிகளுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு மருதானை பகுதியில் உள்ள ஒரு கிறிஸ்தவ மதச்சார்பான ஒரு நிறுவனத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இங்கு ஒரு பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினர் உடனடியாக புகுந்து சுமார் 1 மணி நேரம் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் அவர்கள் அதனை குழப்பியிருந்தார்கள். அவர் உடனடியாக அங்கு இருந்து வெளியேறுமாறும் அந்த கலந்துரையாடலை நிறுத்துமாறும் அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். குறிப்பாக இலங்கையிலே தமிழ் மக்கள் மாத்திரமல்லாது சிங்கள மக்களும் காணாமற் போயுள்ளதால் அவர்கள் குறித்தும் கலந்துரையாட வேண்டும் என இந்த குழுவினர் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். அதே போன்று ஒரு பௌத்த விகாரையில் இத்தகைய கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும், தாமும் இதில் கலந்து கொண்டு தமது தரப்பு நியாயங்களை எடுத்துரைக்க வேண்டும் என அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் இந்த ஏற்பாட்டாளர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் குறிப்பாக எதிர்வரும் நாட்களில் அனுஷ்டிக்கப்பட உள்ள காணாமற் போனோர் தினம் குறித்து கலந்துரையாடுவதற்காக சுமார் 30 பேர் கொண்ட குழுவினர் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த கலந்துரையாடலுக்காக. இதில் அமெரிக்காவின் பிரதி உதவி தூதுவர் உள்ளிட்ட தூதரக அதிகாரிகள், அதே போன்று பிரித்தானிய தூதரக அதிகாரிகள், ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதரக அதிகாரிகள், சுவிஸ் தூதரக அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகள் கூட இருந்தார்கள். இந்த நிலையில் தான் நேற்று தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. உடனடியாகவே அமெரிக்க தூதரகம் இந்த விடயத்தை கண்டிக்கும் வகையில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. இத்தகைய மக்கள் ஒன்று கூடுவதற்கான, சுதந்திரமாக கலந்துரையாடுவதற்கான உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என அமெரிக்கா சார்பிலே கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது.
அடுத்த செய்தி, ஷிரானியினுடைய வங்கிக் கணக்கு குறித்து விசாரிக்க அனுமதி என்ற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த செய்தியாக இன்றைய வீரகேசரியினுடைய ஆசிரியர் தலையங்கம், முஸ்லிம் கட்சி தலைமைகளின் இரண்டும் கெட்டான் நிலை என்ற செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய தினம் வெளியாக இருக்கும் கனியினுடைய வீரகேசரி கார்ட்டூன், பொறுமையா இருங்க, அவசரப்பட்டு கையை விட்டுறாதீங்க தம்பி அப்படின்னு சொல்லி ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பஷீர் அவர்களுக்கு சொல்றாங்க. நேற்று முன்தினம் பஷீர் ஷேகுதாவுத் அவர்களின் புத்தக வெளியீட்டு விழா இடம்பெற்றது. அங்கு அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் ஒரு விடயத்தை கூறியிருந்தார். குறிப்பாக பொறுமையாக இருக்க வேண்டும், சந்தர்ப்பம் வரும் பொழுது தீர்மானங்களை எடுக்கலாம் என அவர் கூறியிருந்தார். தொடர்ந்து பேசிய முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் பஷீர் ஷேகுதாவுத், காலம் வந்துவிட்டது, தற்பொழுதே இன்றிலிருந்தே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அரசாங்கத்தில் இருந்தாலும் கூட எதிர்க்கட்சியாக செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருந்தார். அதனை மையமாக கொண்டுதான் இந்த கார்ட்டூன் வரையப்பட்டிருக்கின்றது. சரி, அடுத்த பத்திரிகைக்கு போகலாம். அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கும் மெட்ரோ நியூஸுக்கு போகலாம். மெட்ரோ நியூஸினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, சீன பூகம்பத்தில் 398 பேர் பலி என்ற செய்திதான் பிரதான செய்தியாக. சீனாவின் யுனான் மாநிலத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த பாரி பூகம்பத்தினால் 30,000க்கும் மேற்பட்ட வீடுகள் அழிவுற்றிருக்கின்றன. ஆகவே நூற்றுக்கணக்கானவர்கள் காணாமற் போயிருக்கின்றார்கள். இந்த உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்று மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. 12,000 வீடுகளுக்கு மேல் முற்றாக சேதம் என்று சொல்லப்பட்டிருந்தது. அடுத்தது, காணாமல் போனோரை கண்டறிவதற்கான அமைப்பின் கலந்துரையாடல் அத்துமீறி நுழைந்த குழுவினரின் இடையூறினால் கைவிடப்பட்டது. லஞ்ச குற்றச்சாட்டில் அதோட ஒரு செய்தி. அடுத்த செய்தியாக, லஞ்ச குற்றச்சாட்டில் கலால் திணைக்கள விசேட சுற்றி வளைப்பு பொறுப்பதிகாரி கைதாகி இருப்பதாக செய்தி. 5 லட்சம் ரூபாய் கேட்டு 50,000 ரூபாய் பெற்ற நேரத்தில் கைதாகி இருக்கிறார். அரச ஊழியரான பெண்ணை கடத்தி சென்று பேயோட்டும் சடங்குக்கு பயன்படுத்திய பிக்கு கண்களை மறைத்து மரத்தில் கட்டியதாக முறைப்பாடு என்ற ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. சந்தேக நபரை கைது செய்து அழைத்துச் சென்ற ஜீப் விபத்தில் சப் இன்ஸ்பெக்டர் உயிரிழந்தார் என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் மெட்ரோ நியூஸ் பத்திரிகையினுடைய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இன்று வெளியாகி இருக்கக்கூடிய சுடரொளி பத்திரிகைக்கு போலாம். சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, குண்டர்களுடன் வந்து பிக்குகள் அடாவடி, காணாமல் போனோர் உறவுகளில் கலந்துரையாடலில் குழப்பி அழிக்கப்பட்டதாக அந்த செய்தி கூறுகிறது. அதை பற்றி பார்த்திருந்தோம். அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறதாக செய்தி வழியாக இருக்கிறது. சப்ரகமுவ பல்கலையின் பாதுகாப்பு அதிகரிப்பு, தமிழ் மாணவன் மீதான தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் என்ற செய்தி. ஆமா, சப்ரகமுவ பல்கலைக்கழகத்திலே ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அங்கிருக்கும் தமிழ் மாணவர்கள் வெளியேற வேண்டும் என சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்ததாக மாணவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் அண்மையில் ஒரு இரவு வேளையில், அதிகாலை வேளையிலே பல்கலைக்கழக விடுதிக்குள் நுழைந்த முகமூடி அணிந்த சிலர் இந்த மாணவனை தாக்கியிருந்தார்கள். இவர் முகமாலையைச் சேர்ந்தவர். பல்கலைக்கழக இவருக்கு யார் தாக்கினார் என்ற விடயம் தெரியவில்லை. முகமூடிகளை அணிந்திருந்ததன் காரணமாக, குறிப்பாக ஏற்கனவே இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்ட நேரத்திலே அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் இத்தகைய தாக்குதல் சம்பவங்களை தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் மாணவர்களின் இதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த மாணவர்கள், அதாவது பல்கலைக்கழகத்திலே கல்வி பயிலும் தமிழ் மாணவர்கள் தொடர்பான பட்டியல் ஒன்றையும் இனம் தெரியாதவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் பிரசுரித்து இவர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தோடு நாங்கள் தொடர்புபட்டு பார்க்கும் பொழுது, ஏற்கனவே யாழ் ஊடகவியலாளர்களுக்கு கொழும்பில் நடத்தப்படவிருந்த இந்த கருத்தரங்குகள் தடுக்கப்பட்டமை, அதை போன்று தற்பொழுது காணாமற் போனவர்கள், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமற் போனவர்களின் உறவினர்களின் நேற்றைய கலந்துரையாடல் தடுக்கப்பட்டமை, அதை போன்று பல சம்பவங்கள் அண்மை காலம் முழுவதுமே யாழ்ப்பாணத்திலிருந்து ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற ஒரு கிரிக்கெட் போட்டிக்காக கலந்து கொள்ள வந்த கிரிக்கெட் வீரர்கள் அவமானப்படுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவங்கள் ஆகிய மிகவும் கசப்பான சம்பவங்கள் தொடர்ச்சியாகவே தென்பகுதியில் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக 3 தசாப்த யுத்தத்தின் பின்னர் ஒரு சுமூகமான நிலைக்கு, ஒரு புரிந்துணர்வோடு கூடி ஒரு சூழலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சாரார் மற்ற தரப்பிலிருந்து இத்தகைய சம்பவங்கள் நிகழ்த்தப்படுகின்றமை மிகவும் கவலை அளிப்பதாகவே இருக்கின்றது. சர்வதேச அரங்கில் இலங்கைக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகின்ற விஷயங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து, வவுனியாவில் அடிகாயங்களுடன் இளைஞரின் சடலம் நேற்று மீட்பு என்ற ஒரு செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இன்றைய தினம் சுடரொலியில். அடுத்து, 6 மாவட்டங்களில் நிலவும் கடும் வறட்சி அக்டோபர் வரை நீடிக்கும் என்ற செய்தியும் காணலாம். இது 6 மாவட்டம் அல்ல, 6 மாகாணம். இன்றைய தினம் தலைப்பில் சிறு தவறை இழத்திருக்கின்றார்கள் சுடரொலி பத்திரிகையில். இந்த 6 மாகாணங்களிலுமே 11 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை எடுத்துக்கொண்டால் அங்கிருக்கும் கால்நடைகள், அதே போன்று விவசாய நிலங்கள் அழிவடையும் நிலையில் இருப்பதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றார்கள். யாழ் குடாநாட்டை பொறுத்த மட்டிலே தீவக பகுதியில் இருக்கும் மக்கள் பெரும்பாலும் இந்த குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அநேகமானவர்கள் தற்பொழுது நகர பகுதிக்கு வருகை தந்து அங்கு தமது உறவினர்களோடு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். சில பகுதிகளில் வட மத்திய மாகாணம்,
தடம் போன்ற பகுதிகளிலே தற்பொழுது லீட்டர் ஒன்று 4 ரூபாய் என்ற அடிப்படையில் குடிநீர் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்காக சிலருக்கு அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் காசுக்கு கூட இந்த காசை கொடுத்து கூட இந்த குடிநீரை வாங்க முடியாத நிலைக்கு இன்று மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். மிகவும் கவலை அளிக்கும் வகையில் பல பகுதிகள் மிகவும் வறட்சியாக வறண்டு போய் காணப்படுகிறது. ஆனால் மலையகத்தை பொறுத்த மட்டில் மிகவும் அதிகளவிலான மழை வீழ்ச்சி கடந்த சில நாட்களாகவே பதிவாகி வருகின்றது. நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழிகின்றன. அதே போன்று ஆறுகள் எல்லாம் மிகவும் நீர்மட்டம் அதிகரித்திருப்பதால் அபாயகரமாக காணப்படுவதாக கூறுகின்றார்கள். சரி, அடுத்த செய்தி. இலங்கை அரசுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தது மோடி அரசு, தூதுவரை நேரில் அழைத்து கண்டனமும் தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. இது சுடரொலியில் காணப்படுகின்ற செய்தி. அதே போல சுடரொலி பத்திரிகையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இவ்வாறு கூறுகிறது. சிறிய விடயமாக கருதி அலட்சியம் செய்ய வேண்டாம் என்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது. சுடரொலியினுடைய கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. வீட்டோ நாடுகள் தேன்கூடு மாதிரியும் யுஎன்ஓவுக்கு தாக்குவதற்காக பீரி சொலிந்திருப்பது போலவும் ஒரு கார்ட்டூன் வழியாக இருக்கிறது. இவை இன்றைய தினம் சுடரொலி கொண்டு வந்த செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அடுத்து தினகரன் பத்திரிகை போலாம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, பிரதம செயலாளருக்கு அதிகாரமிடும் உரிமை முதலமைச்சருக்கு இல்லை. பிரதம செயலாளரை நியமிக்கும், இடமாற்றம் நீக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கே இருக்கிறது. முதல்வரும் பிரதம செயலாளரும் ஒத்துழைப்புடன் பணியாற்ற வேண்டும், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்ற செய்தி. வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனுக்கு எதிராக மாகாண பிரதம செயலாளர் விஜயலட்சுமி ரமேஷ் தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை நேற்று தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளாது அது குறித்து மேலதிக விசாரணை நடத்தாமல் இருக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்திருந்தது. குறிப்பாக பிரதம செயலாளரை பொறுத்தமட்டிலே அவருக்கு உத்தரவிடும் அதிகாரம் பொதுச்சேவை ஆணைக்குழுவிற்கே உள்ளதாகவும், ஆகவே முதலமைச்சர் இந்த விடயத்தில் அவருக்கான உத்தரவுகளை பிறப்பிக்க முடியாது எனவும் நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. ஆனால் ஏற்கனவே வடமாகாண முதலமைச்சர் அதாவது பிரதம செயலாளருக்கான சில விதிமுறைகளை உள்ளடக்கி வெளியிட்டிருந்த சுற்று நிருபத்தை வாபஸ் பெற்றிருந்தார். ஆகவே இது குறித்து மேலதிக விசாரணைகளை நடாத்த வேண்டிய தேவையில்லை என்பதை நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருந்தது. நிர்வாக செயற்பாடுகளின் போது வடமாகாணத்திலே இரண்டு தரப்பினரும் புரிந்துணர்வோடும் ஒத்துழைப்போடும் செயற்பட வேண்டியதும் அவசியம் என நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கின்றது. அடுத்ததாக, விவசாய நிலங்களை மாற்று தேவைகளுக்காக உபயோகிப்பதை நிறுத்த வேண்டும், அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிபுரி விடுத்திருக்கிறதாக செய்தி காணப்படுகிறது. வறட்சி நிலைமையை சமாளிக்க 1320 மில்லியன் ரூபாய் அவசர ஒதுக்கீடு, கடும் பாதிப்புக்குள்ளான 8 மாவட்டங்களுக்கும் நிதி பகிர்ந்தளிப்பு, பவுசர்களை பயன்படுத்தி நீர் விநியோகம், புதிதாக பவுசர்களை கொள்வனவு செய்யவும் திட்டமிடப்பட்டிருக்கிறதாக காணப்படுகிறது. மக்களுக்கு தண்ணி கிடைச்சா சரி. அடுத்ததாக, வீதியோரம் மீன் விற்றவர்கள் மீது லாரி மோதி 2 உயிரிழப்பு, மட்டக்களப்பு ஆறுமுகத்தான் சந்தியில் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. புகைப்படத்தோடு காணப்படுகிறது. ஆப்பிரிக்கா லைபீரியாவில் எபோலா தீவிரம், எபோலா வைரஸ் இலங்கைக்குள் பரவுவதை தடுக்க விமான நிலையத்தில் விசேட பிரிவு என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. பற்றி நேற்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்டில் நாங்கள் தெளிவாக தந்திருந்தோம். சீனாவில் பாரிய பூமி அதிர்ச்சி, 398 பேர் பலி, 1800 பேர் காயம், 12,000 வீடுகள் முற்றாக சேதம், மீட்பு பணிகளில் 2500 துருப்பினர்கள் என்ற செய்தி காணப்படுகிறது. பல்கலைக்கழக மாணவரின் பக்குவமற்ற நடத்தைகள் என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் நினைக்கிறேன் காணப்படுகிறது. இன்றைய தினம் அதாவது இன்றைய தினகரன் பத்திரிகையில் தினகரனுடைய கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. ரணில் கற்பதற்காக செல்கிறார். இது செய்தி. எனக்கும் எதிர்பார்ப்புகள் உள்ளன, அவை என்னவென்று தெரியுமா என்று சொல்லி மாணவர்களை பார்த்து கேட்கிறார். எங்களுக்கு தெரியுமே, என்னாலும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்பதுதானே அப்படின்னு சொல்லி மாணவர்களாக இருப்பவர்கள் சொல்வதாக சொல்லப்படுகிறது. அடுத்து யாழ் தினக்குரல் பத்திரிகை போலாம். யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, ஜெயலலிதா காதல் கடித கட்டுரை விவகாரம், இந்திய பாராளுமன்றத்தில் பெரும் அமளி துமளி, இலங்கை தூதுவரை நேரில் அளித்து கண்டனத்தை தெரிவிப்போம், சுஷ்மா சுவராஜ் அறிவித்திருக்கிறதாக யாழ் தினக்குரல் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அடுத்ததாக, கொழும்பில் காணாமல் போனோர் உறவுகள் நடத்திய கூட்டம் அச்சுறுத்தி தடுக்கப்பட்டது, தேவாலயத்திற்குள் புகுந்து பிக்குகள் அடாவடி என்ற செய்தி இங்கே காணப்படுகிறது. காணாமல் போனோர் உறவுகள் அச்சுறுத்தல், அமெரிக்கா அதிருப்தி தெரிவித்திருக்கிறதாகவும் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து இன்னொரு செய்தியாக, முல்லை நாயாற்றில் பெருமெடுப்பில் ராணுவ முகாம்கள் விஸ்தரிப்பு, ராணுவ ஆட்சிக்கான மற்றொரு சாட்சி என குற்றச்சாட்டு என்ற செய்தி காணப்படுகிறது. இன்னொரு செய்தியாக, தமிழ் மக்கள் மீது எதேச்ச அதிகாரம் செய்வதற்கு அனுமதிக்க முடியாது, அற்ப அதிகாரங்களையும் பறிக்க விடும் என்கிறார் முதல்வர் நேற்று வவுனியாவில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்றிலே கூறியிருக்கின்றார். இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் என்ற போர்வையில் மாகாண சபைக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் மட்டுப்படுத்துவதற்கு, அதனையும் பறித்தெடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சிப்பதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஆகவே இத்தகைய
செயற்பாடுகளுக்கு எதிர்காலத்தில் இடமளிக்கப் போவதில்லை என அவர் நேற்றைய தினம் சூளுரைத்திருக்கின்றார். சரி, இவைதான் எங்கள் கைவசம் கிடைத்திருக்கும் செய்திகள். நன்றி ஜெகன், எங்களோடு இணைந்து கொண்டது. எனவே இத்துடன் நாங்கள் இன்றைய பிரஸ் ரிலீஸை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் நாளைய தினம் பிரஸ் ரிலீஸ் இடம்பெறும். வணக்கம் நேர்களே.